வெல்கம் டு சரண்யாஸ் ஹெவன். தினமலர் நடத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி நம்ம மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடந்துகிட்ருக்குது. 21 24 வரைக்கும் நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் தான் இருக்குது. ஏகப்பட்ட எக்ஸ்போ போட்டிருக்குறாங்க. உள்ளக்க நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க. அதுமாதிரி குழந்தைகளுக்கு வேண்டிய எல்லா ஐட்டமுமே இங்கே வச்சுருக்குறாங்க. என்னென்ன இருக்குன்றதை உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டிருக்குறோம். அதுலேயுமே நிறைய ஸ்டால்ஸை காமிச்சிருக்கிறோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இதுவும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபா. 6 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் உண்டு. இது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்போவில் சூயிங் மிஷின் கூட வச்சுருக்குறாங்க. இதெல்லாமே ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறாங்க. பவர் மிஷின்லாம் 25,000 ரூபா மிஷின்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 15,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த ஸ்டால்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா நம்பர் நோட் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்புறம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆஃபர் இருக்குன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். நெக்ஸ்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ் ஐட்டம் வச்சுருக்குறாங்க. பெரிய பெரிய டூல்ஸ் ஐட்டத்துலேருந்து சின்ன டூல்ஸ் வரைக்கும் வேண்டியது எல்லாமே கார்பெண்டர் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, இந்த மாதிரி தேவைப்படுற டூல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த சேர்லாம் பார்த்திங்கன்னா வயசானவங்க யூஸ் பண்ணக்கூடிய சேரு. நல்லா சாஞ்சு படுத்துக்கிடலாம். இது எல்லாமே எக்ஸ்போவில் வச்சுருக்குறாங்க. ஆஃபர் ப்ரைஸ்லேயே நிறைய ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டடி டேபிள், கம்ப்யூட்டர் டேபிள், இந்த மாதிரி சின்ன சின்ன டேபிள் ஐட்டம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் சேர். இது நீங்கள் எவ்வளோ நாளும் இவங்க பண்ணுற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு அதை வந்து கம்மி பண்ணுறாங்க பாருங்கள். சைஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ டீபாய் டேபிள் மாதிரி கூட கம்மி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிறலாம். அதை நீங்கள் வந்து ஃபுல்லாகவுமே மடக்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் டோர் மேட் வச்சுருந்தாங்க. நிறைய டோர் மேட்டு, கிச்சன் மேட்டு, பாத்ரூம் மேட்டு, இந்த மாதிரி மேட் எல்லாமே சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. பிளாங்கெட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் ஐட்டம் நிறையா வச்சுருந்தாங்க. பில்லோ கவர் வச்சுருந்தாங்க, பெட் கவர் வச்சுருந்தாங்க, பில்லோஸ் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த எக்ஸ்போவில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நார்த் இந்தியன் ப்ராடக்ட்டுமே நிறையவே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பில்லோ ஐட்டம், ஸ்க்ரீன் ஐட்டம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி எல்லாமே ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னும் நாளைக்கு நைட் வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்குது. நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போய் குழந்தைங்களோடே போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வரலாம். இதெல்லாமே பெட்ஷீட் ஐட்டம் வச்சுருக்குறாங்க. அதிலே உங்களுக்கு ஹேண்ட்பேக்கும் வச்சுருக்குறாங்க. கூட்டம் பயங்கரமாக இருந்ததுங்க எக்ஸ்போவில். அதுவும் சண்டேன்றனால நிறையவே கூட்டம் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவுலேயே உங்களுக்கு சோப் தயாரிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த முருங்கை சூப்புன்னு சொல்லி முருங்கை பொடி வச்சுருக்குறாங்க. அது நீங்கள் தண்ணிலேயோ இல்லைன்னா பால்லையோ கலந்து குடிக்கலாம். இதெல்லாம் இந்த சோப்பு வந்து 4 சோப்பு வந்து ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறாங்க 150 ரூபாய்க்கு. 4 சோப்பு ஹெர்பல் சோப்பு. இது கடலை மாவு சோப்பு. இந்த பாக்ஸோடு உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஜூஸர் ஐட்டம் வச்சுருக்குறாங்க. பெரிய ஜூஸருங்க இது நீங்கள் கடைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இது வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் கிடையாது, வெஜிடபிள்ஸ், ரொம்ப ஹார்டான வெஜிடபிள்ஸை கூட உங்களுக்கு ஜூஸ் புழிஞ்சு கொடுக்கும். இதில் மேலே வந்து அந்த சக்கையெல்லாம் கலெக்ட் ஆகி கீழே வந்து ஜூஸ் மட்டும் கலெக்ட் ஆகிரும் அந்த பாக்ஸில். அவங்க ஒரு இந்த ஃப்ரூட்டை எடுத்து செஞ்சு காமிச்சாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி. அவ்வளோதாங்க. உள்ளே போட்டு ஜஸ்ட்டு அதை ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க, கீழே உங்களுக்கு ஜூஸ் கலெக்ட் ஆகிடுது.
அந்த பட்டனை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை வெளியில் எடுத்து நம்ம ஜூஸை யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான். அவ்வளோதாங்க. அதில் உள்ள சக்கை எல்லாமே மேலே உள்ள அந்த லிட்டில் கலெக்ட் ஆயிரும். இதில் உள்ள எந்த பொருளை வேணாலும் போடலாம். தேங்காய் கூட போட்டு அரைக்கலான்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது வடகம் செய்யக்கூடிய மிஷினுங்க. வடகம் இங்கே என்ன வடகம் வேணாலும் நீங்கள் இதில் போட்டு இந்த எலக்ட்ரிக் மிஷினில் தயார் பண்ணிக்கிறலாம். பாப்கார்ன் வச்சுருக்காங்க, கடலை வச்சுருக்காங்க, வத்தல் ஐட்டம்லாம் வச்சுருக்குறாங்க. இதில் எது வேணாலும் நீங்கள் போட்டு அதை வந்து வடகமாக யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆயில் ஃப்ரீ வடகம் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இந்த கவரிங் ஜுவல்லரி ஐட்டம்லாம் நிறையவே வச்சுருந்தாங்கங்க. இதெல்லாம் கொரியன் அக்சசரிஸ்ன்னு போட்டிருக்குறாங்க. பேங்கிள்ஸ், செயின், நெக்லஸ்ஸு, ஸ்டட்டு, ரிங்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி மேக்கர். உங்களுக்கு சப்பாத்தி ரொட்டி எல்லாமே ஆயில் ஃப்ரீயாக உங்களுக்கு மேக் பண்ணக்கூடிய மிஷின் இது. நெக்ஸ்ட் இந்த கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடியாப்பம் செய்யக்கூடியது. இடியாப்பம், முறுக்கு, வடகம் இது எல்லாமே புளியக்கூடிய கன்னுங்க. இது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு சாமி ஃபோட்டோ ஐட்டம் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. எல்லா ரிலீஜனுக்கும் ஏற்ற சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே இருந்தது. வால் டெக்கர் பண்ணக்கூடிய ஐட்டமும் நிறைய வச்சுருந்தாங்க. இதிலே சாரீஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா சூயிங் மிஷினுடைய ஸ்டாலுங்க. நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே எல்லாமே பவர் மிஷின் வச்சுருந்தாங்க. அதில் இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த பெரிய மிஷின் இருந்ததுங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டு ஒர்க்கு எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரியே பண்ணிக்கிறலாம். இங்கே மிஷின்லேயே கொடுத்து நீங்கள் பண்ணிக்கிறலாம். ரொம்பவே ஈஸியான ப்ராடக்ட் இது. உங்கள் வேலையெல்லாம் மிச்சம் பண்ணக்கூடியது. பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய கடைகள் வச்சுருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி வச்சாங்கன்னா ரொம்பவே யூஸ் ஆகும். இதோட ரேட்டு கேட்டோம், 8 லட்சம்னு சொன்னாங்கங்க. இதில் பாருங்கள், இதில் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே காமிச்சாங்க. ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டு ஒர்க்கு எல்லாமே ஒரே மிஷின்லேயே பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது எல்லாமே இந்த கிட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, கிட்ஸு பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஜுவல்லரி கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இது பெரிய ஸ்டாலாகவே வச்சுருந்தாங்கங்க. இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கிளிப்பு, பேண்டு, ஹேர் பின்னு, இந்த செயின் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒரு சைடு வச்சுருந்தாங்க. பேங்கிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுருந்தாங்க. ஸ்டட்டு, பேங்கிள்ஸ் எல்லாம். இது எல்லாமே சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த விளையாட்டு பொருட்கள் வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே இந்த க்ளீனர் ஐட்டம் நிறைய வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பவுல் மாதிரி இருந்தது. பவுலில் மேலே மூடி போட்ட மாதிரி இருந்தது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் மசாஜ் பண்ணிக்கிறலாமா. மசாஜர் அது ஒரு. இந்த தொடப்பம்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன் க்ளீன் பண்ணக்கூடியது. சீலிங் ஃபேன்லாம் உயரமாக இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இதை இங்கிட்ட பார்த்திங்கன்னா ட்ரெஸ் நிறைய வச்சுருந்தாங்க.
நிறைய டாப் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. சுடிதாரெல்லாம் 3 பீஸ் செட்டு, 2 பீஸ் செட்டு, குர்த்தி கலெக்ஷன், அப்புறம் கிட்ஸ் வேரு, நைட்டி கலெக்ஷன் நிறைய வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னுமே இந்த எக்ஸ்போவில் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குங்க. ஸ்டால் எல்லாம் காட்டுறதுக்கு பார்ட் 3 வீடியோவும் நான் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபுட் கவுண்டரில் நிறைய ஃபுட் ஸ்டாலும் போட்டிருக்குறாங்க. அதுவும் என்னென்ன இருக்குன்றதை அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.